ஈரோடு மற்றும் புறநகர் பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், ஈரோட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு பனிப்பொழிவு காணப்படுகிறது? பொதுமக்கள் என்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர்? நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை முடிவடைந்து குளிர்காலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில தினங்களாக இந்த பனிப்பொழிவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. ஈரோடு நகரை பொறுத்த வரைக்கும் ஈரோடு புறநகர் பகுதிகளான திண்டல், முல்லாம்பரப்பு, ஆனைக்கல்பாளையம், லக்காபுரம், மொனக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை 6 மணிக்கு பிறகாக இந்த பனிமூட்டம் என்பது அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக சாலைகளில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஈரோடு நகரினுடைய இந்த புறநகர் வெளிவட்ட சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் ஒரு 20 அடிக்கும் அதிகமாக வரக்கூடிய வாகனங்கள் கூட எதிரே தெரியாத அளவிற்கு ஒரு கடுமையான பனிப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக நீடிக்கிறது. தற்பொழுது 8 மணி ஆகியும் கூட ஒரு அடர் இருள் சூழ்ந்த போன்ற சாலைகள் முழுமையாக இருள் சூழ்ந்து காணப்படுவதால் எதிரே வரும் வாகனங்கள் பெரும்பாலானவை இந்த மின் விளக்குகளை ஒளிரவிட்டபடி தான் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. காலையில் பள்ளிக்கு செல்வோரும் அலுவலகத்திற்கு செல்வோரும் ஒரு கடுமையான இன்னலுடன் தான் தற்பொழுது இந்த சாலைகளில் ஒரு பயணிக்க வேண்டிய நிலை என்பது கடந்த 2 நாட்களாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.